ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா, போன வாட்டி ராக் கிளைம்பிங்கில் நம்ம வந்து ஒரு லெவலில் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டோம். அதனால இந்த வாட்டி அதை போய் கம்ப்ளீட் பண்ண கிளம்பிட்டேன். ஆனால் அப்படி தனியாக போல் நம்மளோட பாய்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு போயிட்டேன். வழக்கம் போல் நீங்கள் போன உடனே அங்கே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். கிட்டே இருக்கும் போது தான் செல்வா வந்தார். வந்து ஒரு சரியான ட்விஸ்ட் கொடுத்தாரு. எங்கள் எல்லாருக்குமே ஃபார்க்கில் இருந்து ட்ரெஸ் வாங்கி, இதுக்காகவே நீங்கள் போய் ஃபார்க்கில் செல்வா 10 போட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் வாங்குங்க. வழக்கம் போல் மேலே ஏறி கீழே இறங்குனாரு. இங்கே தொடக்கறி தனியாக என்னென்னமோ பண்ணார். பட் நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த லெவலில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அந்த ஃபீலை எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த முடியலன்னு ரொம்ப மைண்ட் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணுறப்போ அந்த மைண்டே தோக்கடிச்ச ஒரு ஃபீல். இவ்வளோ விஷயம் நடக்கிறப்போ ஒருத்தன் தென்னை மரம் ஏறுறான், ஒருத்தன் படுத்து தூங்குறான், ஒருத்தன் பவுடர் அடிக்க போகிறான், என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் சும்மா சொல்லுங்கள், நம்ம மைண்டு வந்து நம்மளே வந்து ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிக்குது. பட் ஒரு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா அதுக்கு அடுத்த விஷயத்தெல்லாம் அதுவாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உன்னால் பண்ண முடியும்னு சொல்லி அதை அச்சீவ் பண்ணிட்டு இருந்து முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் டீ குடிக்கிறதுக்கு. அப்படியே பேசிட்டு கீழே வரப்போ எனக்கு ஒன்று தான் ரியலைஸ் ஆச்சு. நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க பாதி விஷயம் நம்ம மைண்டு தானே தவிர ஆக்சுவலி ட்ரை பண்ண முடியும். ஸோ முடிகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம். See you in another one. Bye bye.